ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். நான் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எதிலிருந்து கற்றுக்கணுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிங்களா? இந்த வீடியோவை கவனமாக கவனிங்க. நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிடணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். மொத்தமாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 8 நாளில் எப்படி இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப் இந்த 4ஐயும் கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற பேசிக்கானதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அட்வர்ப்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அட்வர்ப் அப்படின்னா தமிழில் துணை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்வர்பை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சென்டென்ஸில் வெர்புனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இங்கே எழுதுகிறேன் பாருங்களேன். அவன் விளையாடுகிறான். இதுக்கு இங்கிலீஷில் ஹீ பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸில் வேர்பை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த சென்டென்ஸில் என்ன செயல் செய்யப்படுதோ அதுதான் வேர்பு. இங்கே என்ன செயல் செய்யப்படுது? விளையாடுற ஒரு செயல் தானே. இந்த விளையாடுறது தான் வேர்புன்னு சொல்லுவோம். அப்போனா பிளேஸ், இதை தான் நாம் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக புரியுதா? இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். நான் வருகிறேன். ஐ கம். இதில் வேர்ப் எது? கரெக்டுங்க, கம். இதுதான் வேர்பு. அவன் சாப்பிடுகிறான். ஹீ ஈட்ஸ். இதில் எது வேர்பு? கரெக்டுங்க, ஈட்ஸ். ஏன்னா சாப்பிட்றது ஒரு செயல் தானே. ஈட்ஸ் இதுதான் வேர்பு. இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் வேர்புனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகேங்க. இப்போ நம்ம கற்றுக்கிட போகிறது என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க. இப்போ நான் தமிழில் சென்டென்ஸ் எழுதுகிறேன். அவன் விளையாடுகிறான். இதுக்கு இங்கிலீஷில் ஹீ பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்னது? எல்லாருக்குமே தெரியும், பிளேஸ். இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்களேன். அவன் கவனமாக விளையாடுகிறான். இதுக்கு இங்கிலீஷில் ஹீ பிளேஸ் கேர்ஃபுல்லி. இந்த சென்டென்ஸில் நமக்கு வேர்ப் தெரியும், பிளேஸ் தான் வேர்பு. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வெர்பை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேளுங்களேன். அவன் எப்படி விளையாடுகிறான்? அதுக்கு அந்த வேர்ப் பதில் சொல்லும். என்ன அப்படின்னா அவன் கவனமாக விளையாடுகிறான். நல்லா கவனிங்க, கவனமாக, கேர்ஃபுல்லி. இந்த வேர்டு தான் அட்வர்ப். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் எந்த வேர்டு கொடுக்குதோ அதை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. அவன் விளையாடுகிறான். எப்படி விளையாடுறான்? கவனமாக. ஹீ பிளேஸ் கேர்ஃபுல்லி. இந்த கேர்ஃபுல்லி அப்படிங்கிறது தான் அட்வர்ப். ஈஸியாக இருக்குதா? நிறைய நேரத்தில் ஒரு சென்டென்ஸில் வேர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குறத நாம் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில நேரத்தில் அட்வர்ப் இப்படியே வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவன் கவனமாக விளையாடுகிறான். இதுக்கு இங்கிலீஷில் ஹீ பிளேஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு வருங்க. இப்போது இந்த சென்டென்ஸில் அட்வர்ப் எது? கரெக்டுங்க, கேர்ஃபுல்லி. இப்போது ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்களேன். அவன் மிகவும் கவனமாக விளையாடுகிறான். இதுக்கு இங்கிலீஷில் ஹீ பிளேஸ் வெரி கேர்ஃபுல்லி. இப்போது நீங்கள் எல்லாருமே அட்வர்பை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. அவன் எப்படி கவனமாக விளையாடுறான்? அதுக்கு அட்வர்ப் சொல்லும் அவன் மிகவும் கவனமாக விளையாடுகிறான். அப்போனா இந்த இடத்துல மிகவும் இந்த வேர்டை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ பிளேஸ் வெரி கேர்ஃபுல்லி. இதில் கேர்ஃபுல்லி இதுவும் அட்வர்ப் தான், வெரி இதுவும் அட்வர்ப் தான். ஈஸியாக புரியுதாங்க?
ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? அட்வர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப் இருக்குல்ல, அந்த வேர்புக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த வேர்டு மீனிங் கொடுக்குதோ அதுதான் அட்வர்ப். அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸில் இருக்கிற அட்வர்புக்கு எந்த ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குதோ அதையும் நாம் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த 2 கான்செப்ட் புரியுதாங்க? இந்த 2 கான்செப்ட்ஸை வச்சு நான் உங்களுக்கு இன்னுமே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன். ஈஸியாக புரியும். வீடியோவை கவனமாக கவனிங்க. இங்கே பாருங்களேன். அவன் மெதுவாக ஓடினான். இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். முடிஞ்ச ஒரு செயலை குறிக்குதா? ஓடினான், பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா he ran slowly அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸில் எது வேர்ப், எது அட்வர்ப்? சொல்லுங்க பார்க்கும். நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. ran இதுதான் வேர்ப், ஸ்லோலி இதுதான் அட்வர்ப். ஏன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னுமே ஈஸியாக புரியும். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப் இருக்குல்ல, இங்கே என்ன வேர்ப் இருக்குது? ran, ஓடினான். ஓகேங்களா? இந்த ஒரு வேர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குற வேர்டு எது? ஸ்லோலி, மெதுவாக. இந்த ஸ்லோலி தான் அட்வர்ப். இன்னுமே நீங்கள் சுலபமாக அட்வர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வெர்பை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேளுங்களேன். he ran slowly, இதில் வேர்ப் எது? ran. இப்போ நீங்கள் ரேன்ட்ட என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, அவன் எப்படி ஓடுனா? அதுக்கு ran ஆன்சர் பண்ணும் ஸ்லோலி, மெதுவாக. அப்போனா ஸ்லோலி தான் அட்வர்ப். ஈஸியாக இருக்குதாங்க? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவன் மிகவும் மெதுவாக ஓடினான். இதுக்கு இங்கிலீஷில் he ran very slowly அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்லோலி தான் அட்வர்ப் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அட்வர்பை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்களேன். அவன் எப்படி மெதுவாக ஓடினான் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அதுக்கு ஒரு ஆன்சர் அட்வர்ப் உங்களுக்கு பண்ணும். என்ன அப்படின்னா, மிகவும் மெதுவாக ஓடினான். அப்போ இந்த இடத்துல மிகவும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? வெரி. இந்த வெரி அப்படிங்கிறதும் அட்வர்ப் தான். ஈஸியாக புரியுதாங்க? ஒரு சென்டென்ஸில் இருக்கிற அட்வர்புக்கும் எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குற வேர்டை நாம் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸில் ஸ்லோலி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். ஆனால் இந்த ஸ்லோலிக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் எது கொடுக்குது அப்படின்னா வெரி. ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் ஒன்று தான் வரும்னு கிடையாதுங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்வர்ப்ஸ் வரும். ஈஸியாக புரியுதாங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவர் கவனமாக ஓட்டுகிறார். இதுக்கு இங்கிலீஷில் he drives carefully அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வேர்ப்னா என்னது இந்த சென்டென்ஸில்? கரெக்டுங்க, டிரைவ். அட்வர்ப்னா என்னது? கரெக்டுங்க, கேர்ஃபுல்லி. இப்போ நீங்கள் வேர்பை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்களேன். அவர் எப்படி ஓட்டுகிறார்? அதுக்கு வெர்பு என்ன ஆன்சர் பண்ணும்? உங்களை பார்த்துட்டு அவர் கவனமாக ஓட்டுகிறார். அப்போனா கவனமாக, இதை தான் நாம் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குற வேர்டை தான் நாம் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விதத்துலேயும் அட்வர்ப் வரும். இங்கே பாருங்களேன், அவர் மிகவும் கவனமாக ஓட்டுகிறார். இதுக்கு இங்கிலீஷில் he drives very carefully அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்னென்னு தெரியும்? டிரைவ்ஸ், இதுதான் வேர்பு. அட்வர்ப்னா என்னது? கரெக்டுங்க, கேர்ஃபுல்லி. ஓகே, ஆனால் இந்த சென்டென்ஸில் இன்னொரு அட்வர்பு இருக்குது. என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? வெரி. இதை தான் நாம் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? எதனால் இந்த வெரியை நம்ம அட்வர்ப்னு சொல்கிறோம்? கரெக்டுங்க. ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் அட்வர்புக்கு
எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குற வேர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நாம் அட்வர்ப் தான் சொல்வோம். இப்போ ஒரு சென்டென்ஸில் அட்வர்போட 2 யூசேஜ் நம்ம கற்றுக்கிட்டோம். ஃபைனலாக அட்வர்ப் இப்படியும் வரும். இங்கே பாருங்களேன், அவள் அழகான பெண். இதுக்கு இங்கிலீஷில் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க, இன்னொரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்களேன். அவள் மிகவும் அழகான பெண். ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிங்களா? நான் சொல்கிறேன். ஷீ இது ப்ரோனவுன். இஸ் இது ஆக்ஸிலரி வேர்ப். கேர்ள் இது நவுன். பியூட்டிஃபுல் இது என்னது? சொல்லுங்கள், என்னது? கரெக்டுங்க, அட்ஜெக்டிவ். இப்போ இந்த இடத்துல வெரி இது என்னன்னு சொல்லுவோம் நாம்? இதுதான் அட்வர்ப். எப்படின்னு கேட்குங்களா? ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தாங்க. பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஒரு சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவுக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குற ஏதாவது ஒரு வேர்டு அந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதையும் நாம் அட்வர்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஈஸியாக இருக்குதாங்க. இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லலாமா? அட்வர்ப்லாம் எங்கெங்கெல்லாம் வரும், எப்படி வரும்னு சொல்லலாமா? ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இருந்துச்சுன்னா அந்த வேர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதை நாம் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட், ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்வர்புக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வேர்டு மீனிங் கொடுத்துச்சுன்னா அதையும் நாம் அட்வர்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். தேர்ட் ஒன், ஒரு சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ்க்கு எக்ஸ்ட்ரா மீனிங் ஏதாவது அந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதையும் நாம் அட்வர்ப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த அட்வர்ப்னால் என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக புரியுதாங்க? புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான 2 ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேங்க. இப்போ இந்த 2 தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஒரு தமிழ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவேன். அவள் மெதுவாக சமைக்கிறாள். ஷீ குக்ஸ் ஸ்லோலி. அவள் மிகவும் மெதுவாக சமைக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 சென்டென்ஸில் அட்வர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப் இந்த 5ஐயும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களாங்க. இந்த பாக்ஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற 8 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் லைனாக ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுக்கலாங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.